ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் 6 வியாழக்கிழமை உலகம் சத்தியமா அசத்தியமா என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். அத்வைத சித்தாந்தத்தை பின்பற்றும் சிலர் உலகம் சத்தியம் என்று கூறுகிறார்கள். அத்வைத கோட்பாடு இந்து மத தத்துவத்தில் இருக்கும் பிரதான சித்தாந்தம். இருப்பது இரண்டற்ற ஒரே வஸ்து, அதுவே பிரம்மம் என்பது இதன் மைய கருத்தாகும். ஜீவாத்மா பரமாத்மா என்ற இரண்டு அல்ல, இரண்டும் ஒன்றே. பிரம்மமே சகல உயிர்களிலும் ஜீவாத்மாவாக விளங்குகிறது என்பது அத்வைதம். வேறு சித்தாந்தங்களை பின்பற்றுபவர்கள் சிலர் உலகம் அசத்தியம் என்று சொல்கிறார்கள். உலகம் சத்தியமா அசத்தியமா என்று விவாதிப்பதில் என்ன பயன்? அது கால விரயமும் சக்தி விரயமும் ஆகும். உலகம் ஜடம், அசத் வஸ்து, அதற்கு ஆதாரம் ஆத்மா. பகவான் ரமணர் உபதேச உந்தியார் பாடலில் அசத் வஸ்துக்கள் எவை என்பதை விளக்குகிறார். உடல் பொறி உள்ளம் உயிர் இருள் எல்லாம் சடம் அசத்தானதால் உந்தி பெற சத்தான நானல்ல உந்தி பெற. உடல் பொறிகள் உள்ளம் அறியாமை அகங்காரம் சித்தம் எல்லாம் அசத் வஸ்துக்கள். அவைகள் சத் வஸ்துவான நான் எனப்படும் ஆத்மா அல்ல. தோன்றி மறையும் மாறக்கூடிய அழியக்கூடிய எல்லாம் அசத்வஸ்துக்கள். நான் எனும் ஆத்மா தோன்றி மறையாத மாறாத சத்வஸ்து. உலகம் ஜடமயம், அதற்கு ஆதாரம் ஆத்மா. ஆத்மாவை முதலில் உணராமல் உலகத்தை வெறும் நாம ரூபமாக பார்த்தால் அது அசத்தியம். ஏனெனில் அதன் உயிரான ஆத்மா இல்லை. உலகிற்கு ஆதாரமான ஆத்மாவோடு பார்த்தால் அது பிரம்மமயமாக தோன்றும். ஆத்ம உணர்வு இல்லாமல் பார்க்கப்படும் உலகம் பொன் இல்லாமல் செய்யப்பட்ட ஆபரணங்களுக்கு ஒப்பாகும். பொன்னே ஆபரணங்களுக்கு உயிர், மதிப்பு. இதை பகவான் உள்ளுகிறார்ப்பது பாடலில் விளக்குகிறார். ஞானமாம் தானே மெய் நானாவாம் ஞானம் அஞ்ஞானமாம். அஞ்ஞானம் பொய்யாம், அஞ்ஞானமுமே ஞானமாம் தன்னையன்றி என்று. அணிகள் தாம் பலவும் பொய் மெய்யாம் பொன்னையன்றி உண்டோ புகழ். ஆத்ம ஞானம் ஒன்றே மெய்ஞானம். பிறஞானகம் ஞானம் எல்லாம் அஞ்ஞானம். அஞ்ஞானம் யாவும் பொய், அஞ்ஞானமும் ஞானமன்றி இல்லை. பொன் ஆபரணங்களுக்கு பொன்னையன்றி மதிப்பில்லை. அதுபோல ஆத்ம ஞானமன்றி உலகம் ஜடம். பார்க்கப்படும் பொருள் பார்ப்பவனுக்கு அந்நியமாக இருப்பதில்லை. பார்ப்பவனின் சத்தியமே பார்க்கப்படும் பொருளின் சத்தியமாகும். எனவே உலகை பார்க்கும் தான் யார் என்று முதலில் ஒருவன் தன்னை அறிய வேண்டும் என்று பகவான் ரமணர் உபதேசிக்கிறார். நான் ஆரென மனம் உள்நாடி உளம் நன்னவே. நானாம் அவன் தலை நாணமுற. நான் நானா தோன்றுமொன்று தானாக தோன்றினும் நானன்று பொருள் புன்றமது தானாம் பொருள். நான் யார் என்னும் விசாரத்தால் மனம் அகமுகமாகி இதயத்தில் சேரவே நான் எனும் அகங்காரத்தின் தலை சாயும். அவ்விடத்தில் நான் என்ற ஒரு வஸ்து தானாக தோன்றும். அப்படி தோன்றினாலும் அது அகங்காரம் அல்ல, அதுவே சத்வஸ்து. அது பூரணம், ஆத்மாவின் உண்மை சொரூபம். ஆத்ம விசாரம் செய்து தன்னை யார் என்று உணர்ந்த ஆத்ம ஞானியாலேயே உலகம் சத்தியம் என்று உணர முடியும். தன்னை உணராமல் உலகத்தை பார்ப்பது 4 குருடர்கள் யானையை பார்ப்பதற்கு ஒப்பாகும். அது யானையின் முழுமையான உண்மை அல்ல. இதை பகவான் ரமண மகரிஷி ஒரு உள்ளது 40 பாடலில் தருகிறார். என்றும் எவர்க்கும் இயல்பாய் உளவு பொருளை ஒன்றும் உளத்து உணர்ந்து நிலை நின்றிடாது உண்டு இன்று உருவன்று ஒன்றிரண்டு அன்று இரண்டே என்று சண்டையிடல் மாயை சழக்கு. எப்போதும் எல்லா உயிர்களும் அவரவர் தன் உண்மை உருவமாகவே இருக்கும் பொருளை அது இருக்கும் இடமான இதயத்தில் கண்டு அதுவாகவே உறுதியாக நிலைபெறாத சம்சாரிகள் அந்த பொருளை பற்றி வீண் விவாதங்களே செய்வார்கள். அது உண்டு, அது இல்லை, அது ரூபம் உள்ளது, அது ரூபமற்றது, அது ஒன்று, அது இரண்டு, அது ஒன்று அன்று இரண்டும் அன்று என்றபடியெல்லாம் சண்டையிடுவது அஞ்ஞான மயக்கம். எனவேதான் பகவான் ரமண மகரிஷி உலகம் சத்தியமா அசத்தியமா என்று ஆராயும் முன் தன் சத்தியத்தை உணர ஆத்ம விசாரம் செய்ய வேண்டும் என்று உபதேசிக்கிறார். ஆத்மா சத்தியம் என்று உணர்ந்த ஞானிக்கு உலகம் சத்தியம், பிரம்மமயம்.
தனது உண்மையை உணராத அஞ்ஞானிக்கு எவ்வளவு சாஸ்திர ஞானங்கள் இருந்தாலும் உலகம் அசத்தியம். ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.